ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முதல்வர்னா இவர் தான் என் முதல்வர் அப்படின்னு சொல்கிற வகையில் நம்ம சந்திரபாபு நாயுடு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கார் ஒரு முதல்வரோடுங்க ஹிந்து அறநிலைத்துறை அமைச்சர் இருக்காரு. சனாதன ஒழிப்பு மாநாட்டில் போயிட்டு நம்ம ஹிந்து அறநிலைத்துறை அமைச்சர் வந்து கலந்துக்கிறாரு. இவரெல்லாம் என்ன ஒரு ஹிந்து அறநிலைத்துறை அமைச்சர் நமக்கு தெரியல. ஆனால் நம்ம ஆந்திரா முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. என்ன சம்பவம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். கோவில்களில் பிற மதத்தவருக்கு பணி வழங்கப்படாது. ஆந்திராவில் கட்டாய மதமாற்றம் நிகழக்கூடாது. ஹிந்து கோவில்களில் வேற்று மதத்தினருக்கு பணி வழங்கப்படாது அப்படின்னு முதல்வர் சந்திரபாபு நாயுடு திட்டவட்டமாக ஒரு சட்டத்தை போட்டிருக்காரு. கண்டிப்பாக இது மாதிரி முதல்வர்கள் நம்ம தமிழகத்தில் எப்பொழுது வருவார்கள் அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாம் ஏங்கி நிற்கிறாங்க. நீங்கள் கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி பேருக்கு மேலே மதம் மாறிட்டாங்க. ஏன்னா அங்கே உள்ள ஆட்சியாளர்கள் அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால கேரளாவில் இது மாதிரி மதமாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. தமிழகத்திலையும் தற்போது மதமாற்றங்கள் அங்கே ஆங்காங்கே நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. மத பிரச்சாரங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் சந்திரபாபு நாயுடு மாதிரி ஒரு முதலமைச்சர் நம்ம தமிழகத்திற்கு வந்தாருன்னா தமிழகமும் ஆந்திரா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு மாநிலமாக முன்னேறுவது மட்டும் இல்லாமல் மதமாற்றம் தடுக்கப்படும். கோவில் சொத்துக்களை திருடி திண்டு கொண்டு இருக்கும் அந்த முதலைகள் எல்லாம் கண்டிப்பாக அவங்க வந்து அந்த இடத்தை காலி செய்ய நேரிடும். ஹிந்து அறநிலைத்துறை வந்து ஒரு கரெக்டான ஒரு இதில் வந்து இயங்கும். கோவில்களுக்கு அந்த வருமானத்தின் மூலமாக பல கோவில்கள் சீரமைக்கப்படும். பழுதடைந்து பல கோவில்கள் அழியும் தருவாயில் இருக்குது. நம்ம வந்து பார்க்குறோம், பல வீடியோக்கள் பார்க்குறோம். 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய கோயில் பூமிக்குள்ளே கிடக்கு. அப்படி இப்படின்னு பல கோவில்கள் அழிந்த வரலாறை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் நம்ம ஹிந்து அறநிலைத்துறையில் வர வருமானத்தை வச்சு கிட்டத்தட்ட ஒரு கோவிலில் வர வருமானத்தை வச்சு பல நூறு கோவில்களை வந்து நம்ம வந்து சரி பண்ணலாம். நம்ம ஹிந்து அறநிலைத்துறை கண்ட்ரோலில் ஏகப்பட்ட கோவில்கள் பண வருமானங்கள் அதிகமாக வரக்கூடிய கோவில்கள் ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் அந்த வருமானம்லாம் எங்கே போகுது, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இதற்கு நம்ம சந்திரபாபு நாயுடு மாதிரி நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக வந்தால் மட்டுமே தமிழகத்தில் விடிவு காலம் ஏற்படும். முக்கியமாக ஹிந்து அறநிலையத்துறையில் வேற்று மதத்தினருக்கு வேலைகள் வழங்கக்கூடாது. அந்த வேலையில் இருக்கிறவங்கள வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி விடணும். அதாவது கிறிஸ்துவரோ இஸ்லாமியரோ ஹிந்து அறநிலையத்துறையில் வேலை பார்த்தாங்கன்னா அவங்கள வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி விடுங்க. வேலையை விட்டு தூக்க வேண்டாம், வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி விடுங்க. ஹிந்து அறநிலையத்துறையில் சுத்தமான ஒரு ஹிந்து மட்டும்தான் வேலையில் அமர்த்த வேண்டும். கண்டிப்பாக சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய இந்த திட்டம் வந்து நம்ம பாராட்டக்கூடியது. ஒரு வீரதீர செயல் கூட சொல்லலாம். தமிழகத்திலையும் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆட்சி அமையும் போது இது மாதிரி தரமான சம்பவங்கள்லாம் நடக்க காத்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் தலைமையிலான ஒரு ஆட்சி வந்து அமையும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.